இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். நேற்று நைட்டு நான் ஜோமெட்ரி நான் வேறு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தேன். ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்க சொன்னதுனால தான் இது எப்படி ஆகும். எல்லாரும் சொல்லுங்களேன், இது எப்படி ஆகும். எப்படி ஆகுங்கிறத நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26 33 வரைக்கும் சத்தமாக படிங்க. 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அந்த இடத்துல 26 வசனத்தில் இருக்கு, கேப்ரியல் என்னும் தூதன் என்ன மரியாதத்தில் வந்து தரிசனமாகி எல்லா டீட்டெயில்ஸ், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி அரசால போகிறாரு, அவர் என்ன, அவருடைய ராஜ்யம் என்னங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு தேவதூதன். நம்ம எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம், 21 நாள் 40 நாள் 3 நாள்னு. ஆனால் ஒரு நாளும் நமக்கு தூதர் தரிசனமானதே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது தரிசனமாக இருக்காருங்களா? எனக்கு ஆனதே இல்லை தரிசனம். உங்களுக்கு சொல்லுங்களேன், மறைக்காமல் சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லுங்க. இல்லை, எத்தனையோ வருஷமா நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா ஒரு தடவை கூட தேவதூதனை நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா தேவதூதன் நமக்கு வந்து டைரக்டா நமக்கு எந்த எந்த மெசேஜும் கொடுக்கல. ஆனா இந்த இடத்துல மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்றாப்ல, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு ராஜ்யத்துக்கு முடிவு இருக்கு, எல்லா டீட்டெயிலும் சொல்றாப்ல. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்தை படிங்க, எனக்கு டைம் கிடையாது. பாஸ்டர் 9:10 முடிக்க சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமா படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே என்றால். அவ சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. தப்பு இருக்குங்களா? இல்ல, எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறீங்க. இது எப்படி ஆகும் கேட்குற ஒரு வாலிபன், அப்போதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, இது எப்படி ஆகும்? எனக்கு குழந்தை பிறப்புங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலிமா உண்டாகக்கூடியது. அது அவ கேட்ட கேள்வி வந்து தப்பான கேள்வி இல்லை. இது எப்படி ஆகும்? ஏன்னா இது சம்பவமே, இது வந்து இது 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 சாத்தியமே கிடையாது. நான் 20 அங்கே ஹிந்தி தாங்க பிரச்சாரம் பண்ணுவேன், ஹிந்தியில் தான் பிரசங்கம் பண்ணுவேன், ஹிந்தி பைபிள் தான் படிப்பேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழில் பிரசங்கம் பண்ண இது வாய்ப்பு கிடைக்குது. அதனால் எதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க. ஏன்னா இந்த இடத்துல எழுதியிருக்கு, இது எப்படி ஆகும். அவள் கேட்ட கேள்வி தப்பே கிடையாது. ஏன்னா அது அவள் வந்து கல்யாணம் ஆகவே இல்லை, ஒரு என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்குது. ஆனால் அந்த இடத்துல எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்று சொல்றாப்புல. நம்முடைய வாழ்க்கையில இந்த கேள்வி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இது எப்படி ஆகும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்க போதோ, என்ன நான் சொல்லி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கு? 10 பேர் தான் கையை தூக்கியிருக்கீங்க. நான் கை தூக்குன்னு சொன்னங்கிற கேட்டு சொல்லலை. யாருக்காவது இந்த கேள்வி வந்திருக்கா? ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே ஆக போகுது, ஏன்னா இது சம்பவமே கிடையாது, இது எப்படி ஆக போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஏன்னா சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வியாபாரத்தை குறித்து, பிஸ்னஸை குறித்து, படிப்பை குறித்து, என்ன அட்மிஷன் கிடைக்குமா, இது எப்படி ஆகும், ஏன்னா எத்தனையோ முறை நமக்குள்ள இந்த கேள்வி வந்திருக்கலாம், இது எப்படி ஆகணும். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரா இல்லைங்களா? செஞ்சிருக்காரு. ஏன்னா நம்ம கேள்வியோடு உட்காந்துட்டு இருப்போம், ஆண்டவர் ஏற்கனவே அதற்குரிய பதிலை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என்னடா ஆண்டவரே, நீர் கொடுத்த தரிசனம் பெருசு, நீர் கொடுத்திருக்கிற தரிசனம், வாக்கு தத்துவம், நீர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம் பெருசா இருக்குது ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே ஆகும்? ஏன்னா நம்ம வசனத்தை படித்தோம், ஆண்டவர் இந்த சபைக்கும் பாஸ்டருக்கும் கொடுத்த இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொல்லிட்டு பெரிய ஆசீர்வாதத்தை கிளைகள் படணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவர், அது நிறைவேற்ற அது போதுமானவராக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார், கண்டிப்பாக சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அந்த மரியாள் எப்படி ஆகும்,
நம்மளும் நிறைய நேரத்தில் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு, அற்புதம் செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நான் 3 காரியங்கள் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த இடத்துல எப்படி ஆகும் ஆண்டவரே நான் புருஷனை அறியேனே என்று அவர் சொல்லும் பொழுது, அடுத்த வசனத்தில் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன் மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த இடத்துல சொல்றாப்ல பரிசுத்த ஆவி உன்மேல் என்ன, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும். எப்படி நடக்கும் ஆண்டவரே நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியினால முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்முடைய பலத்தினால முடியாதுங்க. நம்முடைய சரீர பலத்தினால, நம்மளுடைய செல்வத்தின் பலத்தினால, நம்முடைய ஞானத்தின் பலத்தினால சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால சகலமும் நடக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் நடப்பிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு துணையா இருந்தால் போதும். நீங்க நடக்க வேண்டிய வழியை அவர் போதிப்பார், நீங்க பேச வேண்டியதை அவர் போதிப்பார், நீங்க யோசிக்க வேண்டியதை அவர் போதிப்பார். அவர் யோசிக்கிற விதமா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவர் பேச விரும்புகிற விதமா நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டாருன்னா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. போலே यीशु महाराज की ஜெய் 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 ஜெய். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானார் உன்மேல் நிழலிடுவார், அவர் பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன் இடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணே ஒன்று நான் சொல்ல விருப்பப்படுறேன். எத்தனை பேருக்கு சில காரியங்களில் பயம் வருது? எதிர்காலத்தை குறிச்சோ, இல்லாட்டி படிப்பை குறிச்சோ, இல்லாட்டி பிள்ளைங்களுடைய லைஃப்பை குறிச்சோ, நிறைய சொல்லிட்டே போகலாம். எத்தனை பேர்த்துக்குள்ள அந்த பயம் வரும்? சில டைம் நார்மல் அது பயம் வருது. நிறைய பேர் கையை தூக்காமல் வச்சுக்க, அவங்களுக்கும் பயம் வருதான் செய்யும். அவங்க பெரிய தைரியசாலி மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைமைகள், அந்த பிரச்சனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பயங்கிறது வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய ஹிஸ்டரியிலேயே பயங்கர வேர்டு கிடையாது. பயம்ங்கிற குணாதிசயம் பரிசுத்த ஆவியின் இடத்துல கிடையாது. கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஹிஸ்டரியில பயங்கர வேர்டே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது, உங்களுக்குள்ள இருக்கும்போதும் அந்த பயங்கர வேர்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். பயம் பிசாசிடத்திலிருந்து வருது. ஆனால் அந்த பயங்கிறத இல்லாமல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற பலன். ஹல்லேலூயா. அவர் பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தப்பதான் பேதுரு பயந்து போன பேதுரு, 3 பேத்துக்கிட்ட மறுதளிச்ச பேதுரு, 3000 பேர் இருக்கிறாங்க, எதை குறிச்சும் பயப்படல. எவன் அடிச்சாலும் சரி, எவன் உதச்சாலும் சரி, எதை குறிச்சும் பயம் இல்லை. எழுந்து நின்று பிரசங்கிற கிறிஸ்துவே, நீங்கள் கொலை செய்த கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது இது எப்படி நடக்கும் நீங்க கேட்குறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் சகலவற்றையும் செய்து முடிப்பார். 2வது அடுத்த வசனத்தை படிங்க சீக்கிரமா. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மரியாளுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல தேவதூதன் இந்த காரியத்தை ஏன் சொல்லணும்? இதை சொல்லணும் அவசியமே இல்லையே. ஏன் சொல்லணும்? மரியாள் கேட்கிறப்ப இது எப்படி நடக்கும்னு முதல்ல தூதன் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுவார், இது நடக்கும். பரிசுத்த ஆவியானவரால எல்லாமே நடக்கும்னு. 2வது எந்த சம்பந்தமும் இல்லாம எலிசபெத்தோட காரியத்தை இங்க இந்த இடத்துல தேவதூதன் சொல்வதற்கு ஒரே காரணம் தான், மரியாளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஆமென். மரியாளுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக அந்த இடத்துல தேவதூதன் சொல்றாரு. என்ன சொல்றாப்ல? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, இல்ல, இதோ உனக்கு இனத்தால இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே, ஏன்னா குழந்தை பாக்கியம் பெற முடியாது. முதிர் வயதிலே, என்ன முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறார். ஒரு புத்திரனை கிளியரா சொல்லிட்டாப்ல, ஒரு புத்திரன் தான் பிறக்க போகுதுன்னு தேவதூதன் முதல்லயே கிளியரா சொல்லிட்டாப்ல. ஏன்னா கர்ப்பந்தரித்திருக்கிறார், ஒரு குமாரனை, ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அவன் மலடி,
அவள் முதிர் வயதுள்ளவர், அவளுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவள் மலடி என்னப்பட்டாங்க, முதிர் வயது, எல்லாமே கடந்து போயிருச்சு, எல்லாமே கடந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு அற்புதம் நடக்குமா பார்த்தா நடக்கவே முடியாது. ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சான்ஸும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற காரணம் பிடிச்சி சொல்லுங்க, எல்லாம் கடந்து போயிருக்கலாம். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும், நான் காத்துட்டே இருக்கிறேன், ஆனால் எல்லாமே கடந்து போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி நடக்கும், எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கிறது எப்படி நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். கடந்த நாட்களில் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிற அற்புதங்களை யோசிச்சு பாருங்க. அதை செஞ்சாருன்னா இதையும் செய்வார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அவர் சொல்றாப்புல, நீ மலடி நினைச்சிருக்கலாம், நீ முதிர் வயது உள்ளவன் நினைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு 6வது மாசம் அந்த மெல்லுக்கு நிறைவேறி விட்டதுன்னு சொல்றாப்புல. ஹல்லேலூயா. மரியாளுடைய விசுவாசத்தை என்லார்ஜ் பண்ணுவதற்கு, அந்த விசுவாசத்தை பெருக்க செய்வதற்கு இந்த விஷயத்தை தேவதூதன் என்ன சொல்றாரு, மரியாளுக்கு சொல்றாப்புல. இது சொல்லணும் அவசியம் இல்லை. என்ன சொல்லணும்னா, ஏன் சொல்றாப்புனா, மலடி என்னப்பட்ட அவளுக்கே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாருன்னா முடியாதுதான். இது சூப்பர் நேச்சுரல், முடியாது. உயர்வது உள்ளவ மலடி என்னப்பட்டவ, அவளுக்கே ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா நீ கன்னியா இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் தேவதூதன் இந்த இடத்துல அதை சொல்றாப்புல. முதிர் வயது உள்ளவள் மலடி என்னப்பட்டவள், அவளுக்கே ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, முடியாத காரியத்தை செய்யறாருன்னா நீ நினைக்கிறீல அது எப்படி நடக்கும்னு, முடியாதுன்னு நினைக்கிறீல, ஆண்டவர் செய்து முடிப்பாருன்னு சொல்றாப்புல. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஆமென். முதல் பரிசுத்த ஆவியினால நடக்கும். ரெண்டாவது, நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாமே கடந்து போயிடுச்சு, நீ நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஆண்டவர் சொல்றாரு நடக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை படிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மூணாவது தேவதூதன் சொன்ன வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் செங்கடலை பிளக்க முடியும். அவரால் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தாருன்னா, செங்கடலை படுத்தாருன்னா, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வச்சாருன்னா, வானத்திலிருந்து மன்னாவை பொழிய வச்சாருன்னா, மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு கூட எழுப்ப முடியும்னா அவரால் முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. தேவனால எல்லாம் கூடும். பக்கத்தில் இருக்கிற கரங்கள் போட்டு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி நடக்கும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். நான் ராஜஸ்தான் போகும்போது உண்மையா சொல்றேன், எனக்கும் சில காரியங்கள் கொஸ்டின் இருக்க தான் செஞ்சது. ஆண்டவரே, நான் எப்படி தான் ஹிந்தி படிக்க போறேனோ, எப்படி தான் பேச போறேனோ, எனக்கு தமிழே ஒழுங்காக பேச வராது. எங்கள் அம்மாட்ட கேளுங்க, சின்ன வயசில் நான் எனக்குன்னு ஒரு லாங்குவேஜவே நான் உருவாக்கி வச்சுருந்தேன். டும்முடா மோச்சுடா என்னென்னமோ சொல்லிட்டு அன்னிபாஸ் அப்போவே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். பெருசானதுக்கு அப்புறமும் எனக்கு ஒழுங்காக தமிழே வராது. நான் ரிஜெக்டட் பீஸ் எல்லா விஷயத்திலையும். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சு, ஆண்டவர் சொன்னார், தேவனால எல்லாம் கூடும். நீ நினைச்ச காரியம் அது எப்படி நடக்கும்னு நினைச்ச, ஆனால் எல்லாவற்றையும் அற்புத விதமாய், அதிசயத்தின் மூலியமாய், அற்புதங்களினால், அதிசயங்களினால எல்லாவற்றையும் நடப்பித்து காண்பித்திருக்கிறார் என் தேவன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை, இந்த 20 வருஷத்துல அவன் நான் தைரியமா சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புத விதமாக நடத்தி காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா விஷயத்திலும் போகும்போது ஒண்ணுமே இல்லைங்க, ஹிந்தி ஒண்ணுமே தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. பேக் ஒரு 10 ட்ரெஸ் ஒரு கிட்டாரோட போனேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தமிழ் கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. 20 வருஷமாக நான் ஹிந்தி பைபிள் தான் யூஸ் பண்ணுறேன், ஹிந்தியில் தான் பிரசங்கம் பண்ணுறேன். ஹிந்தி மக்களை ஆண்டவர் அநேக குடும்பங்களை ஆண்டவர் எனக்கு 65 குடும்பங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே எல்லாவற்றையும் விட்டுட்டு போனேன், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் விட்டுட்டு போனேன். ஆனால் ஆண்டவர் அங்கே எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஏற்ற நேரத்தில், அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கமிட்டி ராஜஸ்தான்ல ஏற்படுத்தின அது ஃபர்ஸ்ட் கமிட்டிலேயே என்னை ஆண்டவர் ட்ரெஸராக எடுத்து வச்சாரு. ஹல்லேலூயா. ரிஜெக்டட் ப்ளீஸுங்க, எல்லா விஷயத்திலும் ரிஜெக்டட். ஆண்டவர் அந்த ரிஜெக்டடை எடுத்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காரு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான். இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். உங்கள் மத்தியில் 3 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியினால எல்லாமே கூடும். மலடி என்னப்பட்ட, முதிர் வயது என்னப்பட்ட அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் செய்ய முடியும்னா உங்களுக்கும் செய்ய முடியும்.
நிறைய சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், வீடு கட்ட உதவி செஞ்சார். அவங்களுக்கு செஞ்ச ஆண்டவர் தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. உங்களுக்கும் வீடு கட்ட ஆண்டவர் உதவி செய்வார். அவங்களுக்கு கொடுத்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார். அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எலிசபெத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை மரியாளுக்கு கொடுக்க வல்லவர் உங்களுக்கும் கொடுப்பார். எப்படி ஆகணும்னு யோசிக்காதீங்க, அவரால் எல்லாமே கூடும். மூணாவது, தேவனாலே எல்லாம் கூடும்.